விட்டேன் சுவாமி, எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். வீட்டையும் தாய் தந்தையையும் உடன் பிறப்புகளையும் விட்டுவிட்டேன். என் பங்கு சொத்து வேண்டாம் என வந்து விட்டேன். பொய் சொல்கிறார்கள் அப்பனே, பொய் சொல்கிறார்கள். நெற்றியிலே திருமண் தரித்தவன் பொய் சொல்லலாமா? சொத்துக்காக என் உடன்பிறப்புகள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். எனக்கு வணிகத்தில் நாட்டம் இல்லையாம், பொருள் சேர்க்கும் சாதுரியம் இல்லையாம். இவையெல்லாம் இல்லாத உனக்கு சொத்தில் மட்டும் பங்கு எதற்கு என்று கேட்கிறார்கள். என்னிடம் சண்டை போடுகிறார்கள். அதனால்தான் எதுவும் வேண்டாம் என்று விட்டுவிட்டு வந்து விட்டேன். வரதா, இனி நீதான் எனக்கு எல்லாமே. சரணாகதி அடைந்து விட்டாய் என்று சொல். என்ன சிறுவனே, நான் வரதனிடம் பேசிக் கொண்டிருந்ததை நீ ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தாயா? நீ வரதனிடம் பேசியதை நான் ஒட்டு கேட்க வேண்டுமா என்ன? நீ பேசியது ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் அந்த ரங்கநாத பெருமாளுக்கே கேட்டிருக்கும் போல் இருக்கிறதே. அப்படி இருக்க காஞ்சியம்பதியில் இருக்கும் இந்த வரதனுக்கு அருகில் நிற்கும் எனக்கு கேட்காதா என்ன? சரணாகதி அடைந்து விட்டாயா என்று என்னை கேட்டாயே, அந்த வார்த்தைக்கு அரியா சிறுவனான உனக்கு அர்த்தம் தெரியுமா? சரி, தெரியாமலே இருந்து விட்டு போகட்டும். ஆமாம், நீ ஏதோ மன உளைச்சலில் கிடந்து தவிக்கிறாய் போல் தெரிகிறதே. மன உளைச்சலா? அதற்காவது உனக்கு அர்த்தம் தெரியுமா என்று கேட்கப் போகிறாய், அப்படித்தானே? சரி, மனக்குழப்பம் என்று வைத்துக் கொள்ளலாமா? என் மனக்குழப்பம் பற்றி உனக்கு என்னப்பா கவலை? வேண்டாம் என்று விசிராந்தியாய் இருந்து விடலாம் என்றுதான் நினைக்கிறேன். விடமாட்டேன் என்கிறார்களே. எல்லாவற்றையும் கொண்டு வந்து என்னிடம் கொட்டுகிறார்கள். உன்னிடமா? ஆமாம், என்னிடம்தான். என்ன சிறுவனே, நீ உன்னை அந்த வரதராஜன் என்றே கற்பனை செய்து கொண்டாயோ? அப்படியும் இருக்கலாம். என்ன? என்னை பற்றி பேசுவதை விடு, நீ உன்னை பற்றி சொல். எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் என்று சொன்னாயே, எதையெல்லாம் விட்டுவிட்டாய்? ஏன், நீ ஒட்டு கேட்டதில் அந்த ஒரு வார்த்தை மட்டும் உன் காதில் விழவில்லையோ? இல்லை இல்லை, இன்னும் ஒரு முறை சொன்னால் முன்னால் சொன்னதும் இதுவும் ஒற்று போகிறதா என்று பார்ப்பேன். சரி சரி, கோபித்துக் கொள்ளாதே. எதற்காக பொன்னையும் பொருளையும் விட்டுவிட்டு வந்தாய்? என் வீட்டில் சொத்துக்காக எப்பொழுதும் பூசல்கள், ஒருவருக்கொருவர் ஏசல்கள். பொன்னும் பொருளும் வேண்டுமென்றால் நானும் பூசலில் கலந்து கொள்ள வேண்டும், வாய்வலிக்க ஏச வேண்டும். பெருமாளின் புகழ்பாடி மணக்க வேண்டிய வாயை பூசலிட்டும் ஏசலிட்டும் வலிக்க வைக்கலாமா? என்ன சிறுவனே, போதும் உன் சிரிப்பு. இப்பொழுது நீ சிரிக்கும் அளவிற்கு நான் என்ன சொல்லிவிட்டேன்? என்னை சிறுவன் என்கிறாயே, நீ சிறுவனுக்கும் சிறுவனாக சிறு குழந்தையாக இருக்கிறாயே. நீ படித்ததில்லையா? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று. பொருள் வேண்டுமையா, பொருள் வேண்டும். எனக்கு பொருளும் வேண்டாம், இவ்வுலகமும் வேண்டாம். என் பெருமாள் மட்டும் போதும். ஏன், உன் பொருளை கொண்டு நீ விரும்பும் இந்த பெருமாளுக்கு என்னென்னவோ செய்யலாமே. நல்ல காரியங்கள் பல செய்யலாமே. என் குறை தீரப்பா என்று கோவிலுக்கு வருபவர்களுக்கு வயிற்றுக்கு குறை இல்லாமல் அன்னதானம் செய்யலாமே. யோசிக்காதே, போ, போய் உன் பங்கை வாங்கிக் கொண்டு வா. பகவானுக்கும் அவன் விரும்பும் அவன் பக்தர்களுக்கும் உன் பொருளை கொண்டு உன்னால் முடிந்த கைங்கரியங்களை செய். அடடா, இப்படி ஒரு உயர்ந்த விஷயம் இருப்பதை நானே உணரவில்லையே. உன்னை அரியா சிறுவன் என்று சொன்னது தவறுதானப்பா? பரவாயில்லை, மூடனே முட்டாளே என்று கடுமையாக திட்டவில்லையே. அரியா சிறுவன் என்று மிருதுவாகத்தானே சொன்னாய். நான் தான் செய்தது தவறு என்று சொல்லிவிட்டேனே. சரி, அதை விடு. இன்னொன்று சொல்கிறேன். நீ விட்டுவிட்டு வந்த உன் பங்கு பாவ காரியங்களுக்கும் பயன்படலாம். அப்படி உன் பங்கை செலவிட்டால் அந்த பாவத்தில் உனக்கும் பங்கு உண்டு. அதை மனதில் நிறுத்திக்கொள். யோசித்து நல்ல முடிவாக எடு. பாவக்கரை உன் மீது படிந்து விடாமல் பார்த்துக்கொள். நான் வருகிறேன். நில். சட்டென்று தோன்றி பலீர் என்று அறிவுரைகள் சொன்னாயே, நீ யார்? உன் பெயர் என்ன? எந்த ஊர்? இதே ஊர்தான், இதே கோவில்தான். என் பெயர் உன் பெருமாளின் பெயரான வரதன் தான்.
அம்மா, பார்கவா, பார்கவா, என்னப்பா வேஷம் இது? இது வேஷம் இல்லை அம்மா, இதுதான் இனி என்னுடைய கோலம். இத்தனை நாட்களாக மனதிற்குள் ஒரு வைணவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது என் புறத்தோற்றத்தாலும் வைணவனாக வாழ வேண்டிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை வரதராஜ பெருமாள் எனக்கு தந்து விட்டார். உன்னை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்பா. சொத்தில் பங்கு வேண்டாம் என்று போனவன் இப்படி வந்து நிற்கிறாயே என்று கேட்டார். ஏதேதோ சொல்கிறாயே பார்கவா. அம்மா, ஒரு சிறு வேண்டுகோள். என்னை பார்கவா என்று அழைக்க வேண்டாம். வைணவர்கள் எனக்கு வைத்த திருக்கச்சி நம்பி என்றே எல்லோரும் அழைக்கட்டும். தாங்களும் அப்படியே அழைக்க வேண்டும். உன்னை நினைத்தால் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது அப்பா. எதுவும் வேண்டாம் என்று சென்றவன் இனி உன் வாழ்க்கையை எப்படியப்பா நடத்தப் போகிறாய்? அம்மா, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் படியளப்பவர் அம்மா அந்த பெருமாள். அப்படிப்பட்ட அவர் எனக்கு படியளக்காமலா போய்விடுவார்? என்னம்மா, நேற்று எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனவனை இன்று மறுபடியும் அழைத்து தூண்டி விடுகிறாயா? என்ன, மீண்டும் ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பிரச்சனை இல்லை, அதே பிரச்சனை தான். சொத்தை மூன்றாக பிரிப்பதற்கு பட்டய ஓலையில் கையொப்பமிட மாட்டானாம். அவனுக்கும் சொத்தில் பங்கு வேண்டுமாம். பெருமாள் ஒரு சிறுவன் உருவத்தில் வந்து போய் உன் பங்கை கேள் என்றாராம். இவனும் உடனே என் பங்கை கொடு என்று கேட்டு இங்கு ஓடி வந்து விட்டான். என்னப்பா இது? வேண்டும் அப்பா, சொத்தில் எனக்கும் பங்கு வேண்டும். ஒரு வைணவ துறவி போல் தோற்றத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறாய். ஆனாலும் இப்பொழுது சொத்தின் மீது உள்ள பற்றை விட்டொழிக்கவில்லை, அப்படித்தானே? எனக்கு உடைகள் மீதும் பொன் பொருளின் மீதும் சற்றும் பற்று இல்லை. நான் என் பரந்தாமனை மட்டுமே விடாமல் பற்றி இருக்கிறேன். என் பங்கை கொண்டு அந்த பரந்தாமனுக்கும் அவரின் அடியவர்களுக்கும் தொண்டு செய்ய விரும்புகிறேன். என் பங்கை இங்கே விட்டு சென்றால் அது பாவ காரியங்கள் செய்ய வழிவகுத்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீ கோயில் குளம் பெருமாள் என்று திரிந்து கொண்டிருந்தால் புண்ணிய காரியம், நாங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவதெல்லாம் பாவ காரியமா? நான் அப்படி கூறவில்லை. நம் பாட்டனாருக்கும் பாட்டனார் வாணிபம் செய்து ஈட்டியதை நம் தகப்பனார் கட்டி காத்து வைத்ததோடு அல்லாமல் அதை பெருக்கியும் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த செல்வத்திலிருந்து சிறிதளவேனும் நாம் பகவானுக்கு செலவழித்திருக்கிறோமா என்பதை நிச்சயம் சொல்ல முடியாது. நாம் எவ்வளவுதான் மனதை தூய்மையாக வைத்திருந்தாலும் நம்மை எரியாமல் சிறு சிறு பாவங்களை நாம் செய்து கொண்டுதானே இருக்கிறோம். ஏழைகளுக்கோ அப்பாவி மக்களுக்கோ நம் செல்வத்தை சற்றேனும் செலவழித்தால்தான் நம் பாவச்சுமை குறையும். எங்களுக்கெல்லாம் சேர்த்துத்தான் நீ செலவழிக்கிறாயே, அது போதும், எங்கள் பாவச்சுமை குறையும். இல்லை, அவன் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. அவன் உங்கள் எல்லோரையும் போல் பொருள் ஈட்டவில்லை என்பதுதானே நீங்கள் அவன் மீது காணும் குறை. ஆனால் அவன் உங்கள் அன்னையின் மணிவயிற்றில் உதித்திருப்பது, அதுவே அவன் நிறை. ஒரே வயிற்றில் பிறந்த நால்வரும் சொத்தை சமமாக பிரித்துக் கொள்வதுதான் முறை என்ற முடிவிலிருந்து தான் மாறியதற்கு அவன் தன் பங்கை வேண்டாம் என்று சொன்னதுதான் காரணம். இப்பொழுது அவனே வேண்டும் என்று சொல்லும் போது அவனுக்கு அவன் பங்கை கொடுத்து விடுவதுதானே முறை. முடியாது. கொஞ்சம் பொறு. ஐயா பார்கவா, நீ சொல்வதில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. தெளிவாக என்ன வேண்டும் என்று சொல். சொல்வதை நாளை மாற்றவும் கூடாது. கீழண்டை வயற்காட்டிற்கு பக்கத்தில் நம் தானிய கிடங்கிற்கு சற்று தள்ளி 1.5 வேலி நிலம் இருக்கிறதல்லவா? ஆமாம். அதை எனக்கு கொடுத்து விடுங்கள். தம்பி, அந்த நிலத்தை தந்துவிட்டால் வேற எதுவும் கேட்க மாட்டாயே? என்னன்னா இது? நீங்களும் இவனோடு சேர்ந்து விட்டீர்கள். இதற்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நானும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். தம்பி, அப்படி வாருங்கள். எதுவாக இருந்தாலும் இங்கே சொல்லுங்கள். வாருங்கள் சொல்கிறேன், வாருங்கள். இதோ பாருங்கள், இதை பெரிதுபடுத்த வேண்டாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. நான் சொல்வதை கேளுங்கள், சரி என்று கூறுங்கள். ஏனென்ன அப்படி சொல்கிறீர்கள்? அந்த இடம் ஒன்றுக்கும் உதவாத ஒரு குட்டை. விற்றால் நல்ல விலைக்கு போகுமே. அதை யார் வாங்குவார்கள்? அப்படியே வாங்க நினைத்தாலும் மிக மிக குறைந்த விலைக்கு தான் கேட்பார்கள். பேசாமல் தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகையோடு போனது என்று அந்த கிறுக்கன் சொல்வதற்கு ஒத்துக்கொள்வோம். அப்போதுதான் அவனும் பத்திரத்தில் கையொப்பம் இடுவான்.
ஆமண்ணா, தாங்கள் சொல்வதும் சரிதான். சரி, வாருங்கள் போகலாம். ம். சரி, போனால் போகிறது. அந்த நிலத்தில் பாதியை உனக்கு கொடுத்து விடுகிறோம். எம்பெருமானுக்கு ஒரு நந்தவனம் அமைத்து அவருக்கு தினமும் மாலை சாத்தி அழகு பார்க்க வேண்டும் என்பது என்னவா? பாதி இடம் நந்தவனம் அமைக்க போதாது. முழுவதையுமே அவனுக்கு கொடுத்து விடுங்களே. அவன்தான் உங்கள் பொருட்களையும் நகைகளையும் கேட்கவில்லையே. ஆமாம்பா, அவன் வெறும் தரிசு நிலத்தை தானே கேட்கிறான். அவன் உங்கள் சக உதிரம் தானே. அவன் மனதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று ஏனப்பா நீங்கள் நினைக்க மாட்டேன் என்கிறீர்கள்? சரி சரி, அவனும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஆனால் ஒன்று, புதிய பட்டய ஓலையில் பிரச்சனை ஏதும் செய்யாமல் கையொப்பமிட வேண்டும். சரியப்பா, சரி. அவன் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டான். அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். அப்படியானால் சரி, நிலத்தை அவனுக்கே கொடுத்து விடுகிறோம். பார்கவா, நீ கேட்டதைப் போலவே அந்த நிலத்தை உனக்கு கொடுக்க உன் அண்ணன்மார்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். நாளையே பட்டய ஓலையை தயார் செய்து விடுகிறேன். என்ன, உனக்கு மகிழ்ச்சி தானே? அளவில்லா மகிழ்ச்சி அப்பா. என் அன்னைக்கும் தங்களுக்கும் என் அண்ணன்மார்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றி. வரதராஜ பெருமாளே, பேரருளாளனே, நான் நினைத்தாற்போல் ஒரு நந்தவனம் அமைக்க என் உடலில் தெம்பும் உள்ளத்தில் உற்சாகமும் கொடு. அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இரையாவான் எங்கள் பிரான். விற்பரு விழவும் கஞ்சன மண்ணும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறிச் செய்த சிவனுரு துயர்களைத் தேவை பற்றவர் வீழ கோல்கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை சிற்றன்னை பணியால் முடிதுறந்தானை திருவள்ளிக்கேணி கண்டேனே. ஆஹா, அருமை திருக்கச்சி நம்பி. வாசிராளா, திருக்கச்சி, எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை பகவானின் ஸ்மரணத்தில் செய்கிறாய்ப்பார். அந்த சிந்தனை யாருக்கும் வராது. சீராளா, இந்த மனம் இருக்கிறதே, அது ஒரு குரங்கு மாதிரி. அவ்வப்போது இங்கும் அங்கும் தாவிக்கொண்டே இருக்கும். அதை ஒரு நிலையில் பிடித்து நிறுத்த வேண்டுமென்றால் பகவானின் நாமத்தை சொல்வதை தவிர வேறு வழியே இல்லை. அதிலும் முக்கியமாக பகவானின் கைங்கரியம் செய்யும் பொழுது அவரின் ஸ்மரணத்தில் இருந்தால்தான் அந்த கைங்கரியம் சரியான முறையில் நடக்கும். அதிலும் திராவிட தமிழ் வேதமான திவ்ய பிரபந்தத்தை சொல்லும்போது அந்த தமிழின் இனிமை பகவானின் மீது ஒரு உருக்கத்தையும் உணர்வையும் ஏற்படுத்தி விடுகிறது. அப்படி மனதை ஒருநிலைப்படுத்தத்தான் கூடுமானவரை திவ்ய பிரபந்தத்தை நான் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆஹா, மாலை மிகவும் பிரம்மாண்டமாக தயாராகி கொண்டிருக்கிறது போலும். சிராளா, நான் என்ன நாட்டை ஆளும் ஒரு மன்னனுக்கா மாலை தொடுத்துக் கொண்டிருக்கிறேன்? இல்லையே, இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் காஞ்சியில் இருக்கும் அந்த வரதராஜ பெருமாளுக்கல்லவா மாலை தொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அவரின் ஹிருதயத்தில் ஐஸ்வர்யத்தின் அதிபதியான மகாலட்சுமி தாயார் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்டவருக்கு ஒரு சாதாரண மாலையை அணிவிக்க முடியுமா? அதனால்தான் அவரின் மனதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணம் கொண்ட நறுமணமிக்க பல வகையான மாலைகளை தொடுத்து நித்தியப்படி அவருக்கு சாத்திக் கொண்டிருக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கிறது திருக்கச்சி. இந்த பூவிருந்த வல்லியில் நந்தவனம் அமைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணம் கொண்ட மலர்களை எடுத்து அதை அற்புதமான மாலையாக தொடுத்து பூவிருந்த வல்லியில் இருந்து நித்தியபடிக்கு காஞ்சிபுரம் வரை காலார நடந்து போய் பெருமாளுக்கு அந்த மாலையை அணிவித்து அவருக்கு விசிறி வீசுகிற கைங்கரியம் செய்து பெருமாளை ரசித்துக் கொண்டிருக்கிறீரே,
இப்படி தினந்தோறும் இப்பூவிருந்தவல்லியிலிருந்து காஞ்சியம்பதிக்கு நடப்பதில் உமக்கு அலுப்பே ஏற்படவில்லையா? இந்த உடல் பகவான் நமக்கு கொடுத்தது. உள்ளுக்குள் இருக்கும் ஆத்மா அவருக்கு சொந்தமானது. இப்படி எல்லாமே பகவானின் சம்பந்தத்தில் இருக்கும்போது அடியேன் அவருக்கு தொண்டு செய்வதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? ஆனால் இதில் ஒரு சுயநலமும் இருக்கிறது. சுயநலமா? என்ன அது? ஆமாம், நான் தினப்படி காஞ்சியம்பதிக்கு நடந்து போய் வருவதால் என் உடலும் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது. வரதராஜ பெருமாளுக்கு தொண்டு செய்து அவருக்கு ஆளவட்ட கைங்கரியம் செய்வதால் என் மனதும் நிம்மதியாக இருக்கிறது. இப்படி என் உடலும் மனதும் ஆனந்தமாக இருக்கும் பொழுது பகவானுக்கு தொண்டு செய்வதில் எனக்கென்ன அலுப்பு ஏற்பட போகிறது? சரி, இன்று ஒரு நாள் நீர் ஓய்வெடுத்துக் கொள்ளும். உமக்கு பதிலாக வரதராஜ பெருமாளுக்கு நான் மாலையை சாற்றிவிட்டு வருகிறேன். முகம் சுளிப்பார் வரதர். திருக்கட்சி ஆள் வைத்து கைங்கரியம் செய்ய ஆரம்பித்து விட்டாரா என்று கேட்பார். ஏன்? தொடுத்ததும் அவர்தான், என்னிடம் கொடுத்ததும் அவர்தான் என்று எடுத்ததும் கூறிவிடுகிறேன். ஐயா சிராளரே, உம்முடைய சொல்நயமெல்லாம் வரதராஜ பெருமாளிடம் பலிக்காது. பூக்களை எடுப்பதும் மாலையாக தொடுப்பதும் மட்டும் போதாது, அதை எனக்கு கொடுப்பதும் அவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வார் அந்த வரதர். ஏதேது, அந்த வரதர் ஏற்றுக்கொண்டாலும் நீர் ஏற்றுக்கொள்ள மாட்டீர் போல் இருக்கிறதே. உம்மை பார்க்க எனக்கு சங்கடமாக இருக்கிறது திருக்கட்சி. உதவிக்காகவாவது ஓரிரு பணியாட்களை வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே? ஏன் அனைத்தையும் நீரே செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்? இல்லை, இது காசுக்காக செய்யும் பணியே அல்ல. கர்மத்தை அழிப்பதற்காக அன்போடும் ஆத்மார்த்தத்தோடும் செய்யும் திருத்தொண்டு. மாத ஊதியத்திற்கு நான் ஆட்களை வைத்துக் கொண்டால் அவர்கள் அதை கடமையாக செய்வார்களே தவிர கண்ணும் கருத்துமாக செய்ய மாட்டார்கள். யாராவது முன்வந்து நான் இதை செய்கிறேன் என்று சொன்னால் நான் அதை தடுப்பதும் இல்லை. அதே சமயம் யாராவது வருவார்களா என்று நான் எதிர்பார்ப்பதும் இல்லை. உதாரணத்திற்கு அந்த சிறுவர்களை பார். அந்த சிறுவர்கள் அவர்களாக முன்வந்து வரதராஜ பெருமாளின் சேவையில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். அதிகாலையில் எழுந்து கல்வி சாலைக்கு செல்வதற்கு முன் இந்த சிறுவர்கள் தினந்தோறும் இந்த நந்தவனத்திற்கு வந்து பூக்களை பறித்து கொடுத்து விட்டு செல்கிறார்கள். இந்த சிறுவர்களே எனக்கு போதும். இந்தாருங்கள் சுவாமி. சரி சிறுவர்களே, நீங்கள் இருவரும் அந்த பூக்களை கூடையில் வைத்துவிட்டு கல்வி சாலைக்கு செல்லுங்கள். நாம் நாளை காலை சந்திக்கலாம். சரி சுவாமி. சீரளா, எனக்கும் நேரமாகிவிட்டது, நான் புறப்படுகிறேன். போய் வரும். போகும் வழியில் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் ஆதிகேசவ பெருமாளை சேவித்துவிட்டு 4-8 எடுத்து வைத்தால் போதும், காஞ்சியம்பதியை அடைந்து விடுவேன். அந்த பேரருளாளர் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார். நான் புறப்படுகிறேன். சரி. பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்க்கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நல்லருள் பெறவடிகள் மத்துரு கடைவெண்ணை களவினில் உரலிடையா பூண்டு எத்திரம் உரலினுடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. ஓய் திருக்கட்சி, தலையில் வைத்திருக்கும் பூக்கூடையே இந்த கோடை வெயிலுக்கு குடையாய் போய்விட்டதோ உமக்கு? அதனால் தான் இப்படியே காஞ்சிபுரம் கோயில் வரை நடந்துவிட துணிந்து விட்டீரோ? கோடை வெயிலுக்கு தலைதானே கொதிக்கிறது. வரதனுக்கு சாத்த வேண்டிய மாலையை தலையில் வைத்துக் கொண்டு அவரது நாமத்தை ஜபம் செய்து கொண்டு நடந்தால் மனம் குளிர்ச்சி அடைவதால் கோடை வெயிலின் வெப்பமே தெரியாது. ஆகையால் எந்த தாமதமும் இன்றி பெருமாளுக்கு நான் மாலையை சாத்தி விடுகிறேன். சரி, நான் புறப்படுகிறேன். மகனே, என் செல்வமே,
நீ நன்றாக இருக்கின்றாயா அப்பா? உன்னை நாங்கள் பார்த்து எத்தனை நாட்களாகிறது? எங்களை காண வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு ஏற்படவில்லையா? உன் சகோதரர்கள் மீது உனக்கு கோபம் என்றால் எங்களையாவது காண வரக்கூடாதா? எங்கள் மீது உனக்கு என்னப்பா கோபம்? உன் தந்தை இந்த தள்ளாத வயதில் உன்னை காணாமல் எவ்வளவு வருந்துகிறார் தெரியுமா? அவர் சரியாக உணவருந்தி எத்தனை நாட்களாகிறது தெரியுமா? அம்மா, அப்பா, எனக்கு உங்கள் மீதெல்லாம் எந்த கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஏன், என்னுடைய அண்ணன்மார்கள் மீதும் எனக்கு எந்த கோபமும் இல்லை அம்மா. உங்களிடம் நான் கோபிப்பேனா? அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் என எனக்கு சிறு வயதில் நீங்கள் போதித்ததை மறந்து விடவில்லை அம்மா. ஏனப்பா எங்களை இத்தனை நாட்களாக வந்து பார்க்கவில்லை? அப்பா, வீட்டிற்கு வர வேண்டாம் என்றோ உங்களையும் அம்மாவையும் காணக்கூடாது என்றோ எனக்கு எந்த எண்ணமும் இல்லை அப்பா. நந்தவனத்தில் பூக்களை பறிக்கவும் அதை தொடுக்கவும் பின்பு கோவிலுக்கு சென்று அதை சேர்க்கவுமே எனக்கு நேரம் போதவில்லை அப்பா. மேலும் வீட்டிற்கு வந்த அம்மாவை காண வந்தால் அவர்கள் என்னை நினைத்து மேலும் வருத்தப்படுவார்கள். மாதத்திற்கு ஒரு முறையாவது நம் இல்லத்திற்கு வந்து இந்த அம்மா சமைத்த உணவை சாப்பிட்டு விட்டு செல்லலாம் இல்லையா? இல்லத்திற்கு வர முடியாமல் போனது இருக்கட்டும், எத்தனையோ நாட்கள் வேலையாட்கள் மூலம் அம்மா உனக்கு சாப்பாடு அனுப்பியும் கூட அதை திறந்து கூட பார்க்காமல் திருப்பி அனுப்பிவிட்டாயே. பெற்ற மனம் என்ன பாடுபடும்? மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்பா, சாப்பிடக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு இல்லை. அம்மா சமைத்த உணவை ஒரு நாள் சாப்பிட்டு விட்டால் பிறகு அந்த ருசி என் நாவை விட்டு அகலுமா? அதே சாப்பாட்டை அல்லவா என் நாக்கு மீண்டும் நாட ஆரம்பிக்கும். அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்றுதான் அம்மா கொடுத்து அனுப்பிய உணவை நான் திருப்பி அனுப்பிவிட்டேன். தவறாக கருத வேண்டாம். அம்மா வெயில் காலத்தில் மாளிகையை விட்டு வெளியே வராதவராயிற்றே. அம்மா, நீங்கள் எதற்காக இந்த கொளுத்தும் வெயிலில் அவதியுறுகிறீர்கள்? இது அவதி இல்லை அப்பா. மாத கணக்கில் பெற்ற பிள்ளையை பார்க்காத என் கண்களுக்கு இந்த வெயில் குளிர்ச்சியாகவே தெரிகிறது பார்கவதாசா. என்னப்பா யோசிக்கிறாய்? பார்கவதாசன், நீங்கள் இந்த பெயரை சொல்லி என்னை அழைக்கும் போது யாரோ ஒருவர் பெயர் போல் எனக்கு தோன்றுகிறது. பிறகுதான் இது நீங்கள் எனக்கு வைத்த பெயர் என்றே ஞாபகத்திற்கு வருகிறது. ஊர் முழுவதும் உன்னை திருக்கச்சி நம்பி என்று பாராட்டும் போது இந்த பெயர் உனக்கு மறந்து போனதில் வியப்பில்லை. அதேபோல் நீ பிறந்தது முதல் உன்னை பார்கவதாசா என்று அழைத்து பழகிய எங்களுக்கு திருக்கச்சி நம்பி என்ற பெயர் நினைவுக்கு வராததும் வியப்பில்லை. உண்மையில் உன்னை ஊர் திருக்கச்சி நம்பிகள் என்று கொண்டாடும் போது எனக்கு எவ்வளவு பெருமிதமாக இருக்கிறது தெரியுமா? நீ எங்களோடு இருந்த நேரத்தில் பல நேரங்களில் நான் நினைத்ததுண்டு, ஏன் இவனும் மற்றவர்களைப் போல் பொருளீட்டுவதிலும் கேளிக்கைகளிலும் நாட்டமுள்ளவனாக இருக்கக்கூடாதென்று. ஆனால் இன்றுதான் நான் உன் தனித்தன்மை, உன் எளிமை, உன் பக்தி, உன் பரோபகார சிந்தனை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டிருக்கிறேன். சரி, நீங்கள் என்னை அருகில் இருக்கும் நந்தவனத்திலே வந்து பார்த்திருக்கலாமே. இந்த கடுமையான வெயிலில் இவ்வளவு தூரம் தேடி வர வேண்டிய அவசியம் என்ன? நந்தவனத்தில் வந்து உன்னை பார்த்திருக்கலாம் தான். ஆனால் ஏனோ உன் அம்மா இப்பொழுதே பார்க்க வேண்டும் என்று விரும்பினாள். அந்த சமயத்தில் நீ அங்கிருந்து புறப்பட்டிருப்பாயோ என்ற சந்தேகத்தில்தான் உன்னை தேடி இங்கு வந்தோம். அப்பா, நீ இப்படி வெயிலில் கால் கடுக்க நடந்து போகும்போது எங்களுக்கு பெரும் வேதனையை தருகிறது. எதற்காக இப்படி கஷ்டப்படுகிறாய்? நான் உன் தந்தையிடம் சொல்லி ஒரு மாட்டு வண்டி ஏற்பாடு செய்ய சொல்கிறேன். பூவிருந்தவல்லியிலிருந்து காஞ்சியம்பதி வரை தினந்தோறும் அதில் பயணம் செய்து நீ உன் புஷ்ப கைங்கரியத்தை செய்யலாம். ஏன், என்னை பார்ப்பதற்காக நீங்கள் இருவரும் எப்படி வந்தீர்கள்? மாட்டு வண்டியிலா அல்லது நடந்தா? நடந்துதான். ஏன்? நீ குறுக்கு பாதையில் நடந்து போவதால் மாட்டு வண்டி சரிவராதென்று நாங்கள் நடந்தே வந்தோம். அப்படி நடந்து வந்தது உங்களுக்கு சிரமமாக இல்லையா? பெற்ற பிள்ளையை பார்க்க போகும் ஆனந்தத்தில் நடப்பதில் எங்களுக்கு எந்த சிரமமும் தெரியவில்லை. அதே போல்தான் காஞ்சி பேரருளாளனை தரிசிக்கப் போகும் ஆனந்தத்தில் எனக்கும் நடப்பதில் எந்த சிரமமும் இல்லை. அது மட்டுமின்றி வரதராஜ பெருமாளுக்கு உடலாலும் நான் சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு நான் நடந்து செல்வதுதான் உச்சிதம். ஆனால் பெற்றவர்கள் எங்களால் நீ இப்படி வெயிலில் நடப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்பா. வண்டிக்கு நாங்கள் கிரயம் செய்தாயிற்று. நாளையிலிருந்து நீ வண்டியிலேயே போகலாம். வேண்டாம் அப்பா,
இன்னும் எதையெல்லாம் விட்டுவிடலாம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் புதிதாக ஒன்றை சேர்த்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. ஏனப்பா அப்படி சொல்கிறாய்? உனக்கென்று எதுவும் வேண்டாமா? பனவோலை விசிறியும் பலவண்ண பூக்களும் வாழை நாரும் வரதனின் தரிசனமுமே எனக்கு போதும். சரி, இதற்கு மேலும் உன்னை வற்புறுத்துவது உன்னை துன்புறுத்துவதற்கு ஒப்பாகும். உன் விருப்பப்படியே இருந்து கொள். உனக்காக கிரயம் செய்திருக்கும் வண்டியை நாளையே விற்று விடுகிறோம். வேண்டாம் அப்பா, அதை விற்க வேண்டாம். அதை எனக்கு கொடுத்ததாகவே வைத்துக்கொண்டு பாடசாலைக்கு போகும் பிள்ளைகளை அதில் இலவசமாகவே போக ஏற்பாடு செய்யுங்கள். ஆகட்டும் அப்பா, அப்படியே செய்கிறேன். பெற்ற மனம் பித்துதானப்பா. ஆனால் உன் மனம் நிச்சயம் கல் இல்லை. நான் கேட்கப் போகும் இந்த ஒன்றை மட்டும் நீ நிராகரிக்க கூடாது. என் மனம் கல்லில்லை என்று முதலிலேயே சொல்லிவிட்டீர்களே, பிறகு எப்படி நிராகரிப்பேன்? கேளுங்கள் அம்மா. உன் தந்தை மிகவும் ஆசைப்பட்டு உனக்கென்று ஒரு பொருளை வாங்கி வந்திருக்கிறார். அதையாவது நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அது? அதை காண்பியுங்கள். பாதரட்சியை நான் தரிப்பதை நிறுத்தி பல வருடங்கள் ஆகிவிட்டனவே. பார்கவா, எங்களுடைய இந்த ஆசையாவது நிறைவேற்றப்பா. சரி, கொடுங்கள். உங்கள் மனதை நான் புண்படுத்த விரும்பவில்லை. உன் கால்களை காட்டு, நானே அணிவித்து விடுகிறேன். நீங்கள் என் கால்களை தொடுவதா? வேண்டாம் அப்பா, அது தவறு. உன் சிறு வயதில் எத்தனையோ முறை இதை நான் செய்திருக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் நீ எங்களுக்கு குழந்தைதான். உன் கால்களை காட்டப்பா. சரி, நான் வருகிறேன். நில்லப்பா, இதையும் வாங்கிக் கொள்ளப்பா. என்னம்மா இது? இதில் வாதமை பருப்பும் முந்திரியும் திராட்சையும் வெல்லமும் உள்ளன. இவற்றையெல்லாம் சிறு வயதில் உண்டு கழித்தவனல்லவா நீ? வாங்கிக் கொள். அம்மா, அது தயங்காதே. அன்றாடம் இவைகளை சாப்பிட்டு வளர்ந்தவன் நீ. இன்று ஒரு நாளாவது சாப்பிடு. இதையெல்லாம் ஒரு நாளும் சாப்பிடாத ஏழைகள் எத்தனை பேர் உண்டு? இதை கோவில் மடப்பள்ளியில் கொடுத்து விடுகிறேன். அதை சர்க்கரை பொங்கலாக்கி பெருமாளுக்கு கண்டருள செய்து ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறேன். நீயும் இதை நிச்சயம் உண்ண வேண்டும். பெருமாளின் பிரசாதமாயிற்றே, உண்ணாமல் இருப்பேனா? நிச்சயம் உண்கிறேன். கொடுங்கள். நான் புறப்படுகிறேன். நீங்கள் பத்திரமாக வீடு திரும்பி செல்லுங்கள். மேயான் வேங்கடம் காயான் மலர்வண்ணன் பேயார் முளையுண்ட வாயான் மாதவனே, மாதவன் என்றென்று ஓத வல்லீரே, நீரொன்றும் அடையாயிடம். வரதா, நித்தியப்படி நான் உன்னை தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். இருப்பினும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நீ எனக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறாய். இதனால்தான் தினமும் வெவ்வேறு வண்ணப்பூக்களை கொண்ட மாலைகளால் உன்னை அலங்கரிக்க வேண்டும் என்று இந்த அடியவனுக்கு ஆசை ஏற்படுகிறது. எப்படியெல்லாம் என் வாழ்க்கையை நீ மாற்றியிருக்கிறாய் வரதா. பார்கவதாசனாக பட்டும் பகட்டான ஆடைகளும் முத்து மாலைகளும் அணிந்து பழைய வந்த இந்த அடியவனின் மனதில் புகுந்து ஒரு நொடியில் அத்தனையும் துறக்க வைத்தாய். பக்தி என்பதை மட்டும் ஆழமாய் அடிமனதில் இருக்க வைத்தாய். திருக்கச்சி என்று ஊரே அழைக்க வைத்தாய். இது உன்னால் அன்றி யாரால் முடியும்? நாளுக்கு ஒரு புஷ்ப மாலையால்
உன் திருமார்பை அலங்கரிக்கும் கைங்கரியத்தையும் திருமேனி வேர்க்காமல் இருக்க ஆலவட்டம் வீசும் கைங்கரியத்தையும் எனக்கு கொடுத்திருக்கும் உன் கருணையே கருணை.